श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् யாரும் கொஞ்சம் பேசாம இருக்கணும். दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्टं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति रोच्चिष्टायां सजिनिगणितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடி அருளவல் அவல்வளையாய் நாடினி வேண்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாட்கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சு கீழ் துமணி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் எல்லை நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து முப்பத்து ஏற்றங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரே கூடாரே கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மனிலோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் சோதிடமே ஐந்தும் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 140 முன்பெடுத்தாள் வாழியே உயரரங்க கேகண்ணி ஒந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே புதுவை நகர்த்தோதை மலர்த்தரங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராவதேசனி கிருதான் அகரன்மயா உபச்சாரானிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் தனுர் மாசம் என்று சமஸ்கிருதத்திலே சாப்ப மாசம் என்று இன்னொரு திருநாமம். அதிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய துளசி வனத்திலே செடியின் கீழே வேரிலே கிடந்த குழந்தை அவதரித்தவள் ஆண்டாள். அப்படிப்பட்ட அயோனிஜையாக யார் வயிற்றிலும் பிறக்காத அந்த குழந்தை வளர்ப்பு தந்தையினுடைய பாசத்தினால் இப்போ பெருக்க கூடாதுமா பேச்சு நடக்கும் போது இப்படி பெருக்கிறீங்க. உங்க இதெல்லாம் விளக்க மாட்டலாம். 8 மணிக்கு தான் நீங்க பெருக்கலாம். இன்னும் அவசரம், நாளைக்கு தான் நிகழ்ச்சி. 6 மணிக்கு மேல அஸ்தமனத்துக்கு மேல பெருக்க கூடாதுன்னு தெரியணும். திருப்பாவை பாசுரங்கள் 30, மற்ற 4000 திவ்ய பிரபந்தங்கள் மற்ற பிரபந்தங்களுக்கு சமாதிகமாக இருக்கக்கூடியது, இணையாக இல்லாமல் இதற்கு மேல ஏற்றமுடையதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திருப்பாவை பாசுரங்களிலே முதல் 5 பாசுரங்களிலே பர வியூக விபவ அந்தர்யாமி அச்சா என்ற 5 ரூபங்களையும் உருவங்களையும் திருவுருவங்களையும்
பிறகு 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு தோழியையும் எடுத்துக்காட்டாக எழுப்பி 5 லட்சம் பெண்கள் திருவில்லிபுத்தூரிலே நாட்காலே நீராடி பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்று சொல்லி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் என்றெல்லாம் சொல்லி பிறகு ஒவ்வொருவரையும் உறக்கத்திலிருந்து எழுப்ப நீ எற்றுக்கு உறங்கும் எதற்காக உறங்குகிறாய் என்று கேட்டு நீ எழுந்திராய் என்று சொல்லி பாவா எழுந்திராய் என்று சொல்லி புனமையிலே என்று பாராட்டி பொற்கொடியே என்று பாராட்டி பிறகு இந்த பாசுரத்திலே 16வது பாசுரம் இன்றைக்கு இந்த தோழிகளை எழுப்பது என்பது அங்கே நிறைவடைகிறது. பிறகு 16வது பாசுரத்திலே கோவில் ஆழ்வார் என்ற திருவாராதனத்துக்கு முதலிலே செய்யக்கூடிய செயலாகிய கதவை திறப்பது என்பதை நாம் காலையிலே மார்கழி மாதத்திலே சூரியோதயத்துக்கு முன்னால் செய்யும் பொழுது அது அபிகமனம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு உபாதானம் என்று திருவாராதனத்துக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்வது. 3வது இஜ்யா என்ற காலத்திலே பூஜையை தொடங்குவது என்ற கணக்கிலே இப்பொழுது கோயில் ஆழ்வாரை திறக்கிறார்கள் வீட்டிலே. பிறகு கோயிலிலே, அதாவது இப்போ நந்தகோபன் கோயில், நந்தகோபன் யார் என்றால் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடையன் கண்ணன் தான். அந்த கண்ணன் சிறு குழந்தையாக இருந்தால் கூட தந்தைக்கு பிள்ளையாக, வளர்த்த தாய்க்கு பிள்ளையாக கோகுலத்திலே வளர்கின்ற பொழுது மதுரையிலிருந்து வந்து இரவோடு இரவாக ஆதிசேஷன் குடைபிடிக்க யமுனை நதி வழிவிட இங்கே வந்து கோகுலத்தில் வளர்ந்தவன். எல்லோரும் அங்கே இடையர்கள் இடைச்சிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கோகுலத்தில் தான் இவன் அவதரித்திருக்கிறான் என்று நினைத்திருக்கிறார்கள். அதனால புண்ணியம் யாமுடையோம் என்று பின்னாலே பாசுரத்திலே சொல்கிறாள் ஆண்டாள். அப்படி ஏன்னா ஆயர் குலத்தில் வந்து பிறந்திருக்கிறாய், அதனால நாங்கள் புண்ணியம் யாமுடையோம், நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், எங்களுக்கும் குறை ஒன்றும் இருக்கக்கூடாது என்று வேண்டுகிறார்கள். பாவை நோன்பு என்பது ஒரு ஷாக்கு. பெரியவர்கள் கண்ணனுடன் சேராமல் விரட்டி அடித்ததால், நிலவரையில் பூட்டி விட்டதால் இந்த தோழிகள், சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரியவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டு பாவை நோன்பு என்ற ஒரு ஷாக்காக வைத்துக் கொண்டு மழை பொழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையில் இந்த பாவை நோன்புங்கிற விரதம் என்பது இந்த 30 பாசுரங்களில் சொல்லப்படுகிறது. இன்றிலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானை நோக்கி பாசுரங்கள், அதாவது தாயார் நப்பின்னையை பற்றி பாசுரங்கள், பிராட்டி ருக்மிணியை பற்றி பாசுரங்கள், பிராட்டி நீலாதேவி என்ற ஸ்ரீதேவியினுடைய இன்னொரு உருவமான பூமி பிராட்டியினுடைய பாசுரங்கள், இப்படிலாம் பார்க்குறோம். அதனால இன்றைக்கு வைகுண்ட துவாதசி, இந்த வைகுண்ட துவாதசியில் நேற்று நாம சங்கீர்த்தனம் செய்து காலையிலே அதற்கு தகுந்தவானி உணவை எடுத்துக்கொண்டு நாம் இப்பொழுது இங்கே இந்த 16வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதை அழகாக பாடுவதற்கு பிஹெச்எல் முன்னாலேயே ஓய்வு பெற்ற டி.உ.வே. ரகுநாதன் சுவாமி என்பவர் அருகிலே அமர்ந்து கொண்டு இந்த பாசுரத்தை, 16வது பாசுரத்தை, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்ற பாசுரத்தை மோகன ராகத்தில் பாடி நம்மை மகிழ்வித்து இந்த இறைப்பற்றை ஊட்டுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் ரகுநாதன் சுவாமி. நாயகி என்ற ராகத்திலே பாட இருக்கிறார், அதை கேட்டு மகிழலாம்.
நாயகனாய் நின்ற கோபனுடைய நாயகனாய் நின்ற கோபனுடைய நாயகனாய் நின்ற கோபனுடைய கோயில் காப்பானே கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே மணிகதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோம் அறை பறை ஆயர் சிறுமியரோம் கரை பறை மாயன் மணி வண்ணே வாயாயிருந்தான் மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதேயம் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் ஈகலோரம் பாவாய் நேய நிலை கதவம் ஈகலோரம் மெட்டமைத்து பாடுவதற்கு நன்றாக அறிந்தவர் இவர் ஸ்ரீ ரகுநாதன் சுவாமி. அவர் இந்த மோகன ராகத்தை பாடுவ வழக்கத்தை விட்டு இந்த நாயக்கி என்ற ராகத்திலே பாடி நம்மை மகிழ்வித்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவங்கள்ட்ட சொல்லி கோலம் போடும்போது பேச வேண்டாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகன் யார் என்றால் இங்கே பகவான் கிருஷ்ணன். அதைத்தான் நாயகனாய் நின்ற என்று
நின்ற திருக்கோலத்திலே நாம் சேவிக்கக்கூடிய நம்பெருமாள் இங்கே ஸ்ரீரங்கத்திலே. அவன் கண்ணன், அவன்தான் ராமன் என்று பல அவதாரங்களை சொல்லலாம். அப்படி இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்றாலும் இங்கே கிருஷ்ணன், ஏனென்றால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடையன் என்ற அர்த்தம். ஆனால் தந்தையை குறிக்கக்கூடிய திருநாமம். அதனாலே நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நம் வீடே நமக்கு கோயில். அதனால இப்பொழுது கோயில் ஆழ்வாரை திறப்பதற்காக அந்த கோயில் காப்பானே என்று 5 லட்சம் பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அழைக்கிறார்கள். கோயில் காப்பானே, வாயில் காப்போன் என்று சொல்லுகிறோம், துவாரபாலகவ் என்று சொல்லுகிறோம் சம்ஸ்கிருதத்துல. இந்த ஸ்ரீரங்கத்திலே ஒரு விசேஷம் உண்டு. கிழக்கு திக்கிலே ஜெய விஜயர்கள், மேற்கு திக்கிலே சண்ட பிரச்சண்டர்கள், தெற்கு திக்கிலே குமுதாதி தேவர்கள், அதே போல வடக்கு திக்கிலே பத்ரஹா சுபத்ரஹா என்று 4 திக்குகளிலும் 4 இரட்டை திக்பாலகர்கள் இருக்கிறார். அவருடைய உத்தரவை நாம் ஏற்றுக்கொண்டு, நாம் அவருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு நாம் உள்ளே நுழைகிறோம். அப்படி நாயகனான் என்ற நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. தோரண நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஏற்கனவே தூமணி மாடத்து என்ற 9வது பாசுரத்திலே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமிழ துயிலன மேல் கண்மலரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று சொல்லப்பட்டது. இங்கே கோயில் கதவு என்றதால இன்னும் பெரிய கதவு. ஒரு 2-3 பேர் சேர்ந்துதான் அந்த கதவை திறக்க வேண்டும். ஒரு எடை உள்ள கதவு. அதிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே நவரத்னங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த தோழியுடைய வீட்டு வாசலிலே அந்த கதவிலே. இந்த பெரிய கதவு திறப்பதற்கு தோழிகளால் முடியாது என்பதன் காரணத்தினாலே அந்த 5 லட்சம் பெண்களும் சேர்ந்து அந்த வாயில் காப்பவர்களை கேட்கிறார்கள். தோரண வாயில் காப்பானே. முதல் கதவை திறந்து உள்ளே போயாச்சு. 2வது கதவு இருக்கு. 2வது நிலை, 2வது பிராகாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கதவை திறக்கிறதற்காக தோரண வாயில் காப்பானே. ஆகையால் இரட்டையர்கள் அங்கங்கே வாயில் காப்பவர்களாக நிற்கிறார்கள். அந்த தோரண வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இன்றைக்கு பொருத்தமாக இப்போ இந்த சீனிவாச பெருமாள் கோயிலிலே, அதாவது பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே தோரணங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய நேரம். அதில் மாவிலை தோரணம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இது அழகான பொருத்தம். தோரண வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். பெண்கள் எல்லாம் விடிகாலையில் நிற்கிறார்கள். வாயில் காப்பவன் ஒருவர் சொல்கிறார், மணிக்கதவம் தாழ் திறவாய் என்று சொன்ன பொழுது ஏன் திறக்க வேண்டும்? எங்களுடைய எஜமானனாகிய நந்தகோபன், நந்தகோபனுடைய மனைவி யசோதை, இவர்கள் இருவருடைய பிள்ளை பலராமன் அண்ணன், அவனுடைய தம்பி கிருஷ்ணன், இவர்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் விடிகாலையில் துன்பம் தருகிறீர்கள் என்று கேட்கிறார். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அதற்கு இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சிறு குழந்தைகள், ஆயர் சிறுமியரோம். நாங்கள் மாடுகளை வளர்த்து, பசுமாடுகள், ஆடுகள், கன்றுக்குட்டிகள், எருமை மாடுகள் எல்லாவற்றையும் வளர்த்து நாங்கள் பால் கறந்து
அதை தயிராக்கி வெண்ணெயாக்கி நெய்யாக்கி அதை விற்று கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சிறுமியர், சின்ன குழந்தைகள், 15 வயதுக்குள்ள இருப்பவர், அப்படி அந்த குழந்தைகள் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்னு திருப்பி கேட்க போறாங்க, திருப்பி பதில் சொல்ல போறாங்க. ஆயர் சிறுமியர் இங்க என்ன சொன்னாங்க அழகா, எப்போதுமே இந்த பாசுரங்களிலே முக்கியமான பாடல்களிலே வேதத்தினுடைய சொல் வரும். ஓம் என்று சொல், பிரணவகா என்று பேர். இந்த ஸ்ரீரங்கத்திலே இந்த பெருமாளுக்கு மேலே விமானத்திலே பிரணவாக்கார விமானம் என்று பெயர், ஓங்கார விமானம் என்று பெயர். இது அழகாக அமைந்திருக்கிறது. ஆயர் சிறுமியர் ஓம். சாதாரணமாக எல்லோரும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் இந்த பிரணவ அக்ஷரத்தை 3 எழுத்தை சொல்லக்கூடாது, ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளாமல் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த பாசுரத்திலே சொல்லும் பொழுது சேர்ந்தே வருவதனாலே யாருக்கும் அது தெரியல, அதனால தெரியாமையே சொல்றோம், அது தவறு இல்லை. ஆயர் சிறுமியர், ஆயர் சிறுமியர் ஓம். அப்போ திருப்பி கேட்குறாங்க, நீங்க சின்ன குழந்தை தான் ஆனா நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தை ஏன் நம்ப முடியாதுன்னா, ஒரு பசுமாடு தேனுகு என்று சொல்வார்கள். பசுமாட்டுக்கு தேனுகு, பொதுவா எல்லா விருப்பத்தையும் கொடுக்கக்கூடியது காமதேனு என்று சொல்வார்கள். அந்த தேனு, அதற்கு கன்றுக்குட்டி இருக்கிறது, சிறிய கன்றுக்குட்டி, அது வத்சகான் பேர். கன்றுக்குட்டிக்கு வத்சகான் பேர், குழந்தைக்கும் வத்சகான் பேர். இந்த கன்றுக்குட்டி உருவத்திலே ஒரு அரக்கன் வந்தான், வத்சாசுரன் என்று ஒருத்தன் வந்தான், தேனுகாசுரன் ஒருத்தன் வந்தான், வத்சாசுரன் ஒருத்தன் வந்தான். அதனால அந்த சிறு குழந்தையாக வந்த அசுரனாக வந்த அந்த அரக்கனை கண்ணன் சமாளிக்க வேண்டியிருந்தது. அதனால நீங்க வீட்டு வாசலை தட்டிக்கிட்டே சின்ன உருவத்திலே அரக்கனாக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் கேட்டான், வாசல் காப்போன் கேட்டான். ஆயர் சிறுமியரோவுக்கு ஆயர் சிறுமியரோ. உடனே அவர்கள் சொன்னார்கள், நேற்று கண்ணனை சந்தித்தோம், நாளை காலையில் வாருங்கள் என்று அவன் சொல்லியிருந்தான். இந்த வாருங்கள் என்று சொல்லியிருந்த போது என்ன சொன்னான் என்றால், எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளித்தான். அவன் அரை பறை, பறை என்ற வாத்திய கருவி, இசைக்கருவி தருகிறேன் என்று சொன்னான். அதற்கு மேலே கடைசி நோக்கமான, உயரிய நோக்கமான மனித வாழ்விலே மோட்சம் தருகிறேன் என்றான். பறை என்றால் இசைக்கருவி, அதை தவிர மோட்சம் என்று பெயர். அரை பறை. அப்ப எப்ப சொன்னான்னு கேட்டாங்க அவங்க. நென்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே சொன்னான். அதனால நேற்று மாலையிலே சொல்லிவிட்டான், காலையிலே வாருங்கள் என்று. நென்னலே வாய் நேர்ந்தான், உறுதிமொழி கொடுத்தான். He promised all the 5 lakh girls, அப்படி சொன்னான். அதனால வாய் நேர்ந்தான். வாயால் சொன்னால் மாற்ற மாட்டான் என்று அவனுக்கு நல்ல பெயர் உண்டு. ராமாவதாரத்தில் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று தமிழிலே சொல்வார்கள். ఒక మాట தெலுங்குல, ఒక பான, ఒక பத்னி என்று தெலுங்கிலே சொல்வார்கள். அதனால இப்படி அழகாக ஒரு சொல்லிலே இருந்தவன். கைகேயிடம் முதலிலே காட்டுக்கு போ, 14 ஆண்டுகள் இருந்து வா என்று சொல்லும் பொழுது உடனே சரி என்று சொன்னான். உங்க அப்பா சொன்னார்னு சொன்னார் தசரத சக்கரவர்த்தி, உங்க அப்பா தான் சொன்னார், நான் சொல்லல அப்படின்னா கைகேயி பழி அவள் மேல போட்டார். வர நீ கேட்டது இவள். அதனால அவன் சொன்னா, ராமன் சொன்னா, நீங்க சொன்னா என்ன, எங்க அப்பா சொன்னா என்ன, சித்தி சொன்னாலும் கேட்பேன் அப்படிங்கிறதுனால அது பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று. பெரியவர்கள் சொன்னால் அதை கேட்க வேண்டும் என்பது. அது வயது ஆனா கொஞ்சம் கூட இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்பது. பித்ரு என்றால் முதியவன் என்ற அர்த்தம், அப்பான் என்ற அர்த்தம், அம்மா என்ற அர்த்தம், உறவினர் என்ற அர்த்தம், நண்பர் என்ற அர்த்தம். எந்த இதுலையும் முதிய வயதுன்னு அர்த்தம். அதனால நென்னலே நேற்றே வாய் நேர்ந்தான். அப்படி அரை பறை 2 கொடுக்கறதுக்காக, பறைனா மோட்சம், பறைனா வாத்திய கருவி, இசைக்கருவி, 2ஐயும் கொடுக்கணும்னு சொன்னான். கொடுக்குறேன்னு சொன்னான்.
அரைபறை மாயன். அவன் மாயன். இவங்க வாயில் காப்பவன் அவன் மாயன். மகாபாரதத்திலே பல லீலைகள் செய்தான். அப்பொழுது நம்ப முடியாத லீலைகள் செய்தான், விளையாட்டுகள் செய்தான். அதனால அவன் சொல்லியிருப்பான், ஆனால் கொடுக்க மாட்டான் என்று வாசலிலே நிற்கிறவர்கள் சொல்கிறார். தமிழிலே சொல்வார்கள், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது அப்படின்னு. இந்த சீனிவாச பெருமாள் கோவிலே ரெண்டுமே அவர் தான். ஜிஎஸ் சுவாமி தான், அவர்தான் பகவான், அவர்தான் பூசாரி பட்டாச்சாரி. அப்படி இவர் நென்னலே வாய்ந்தான். அப்போ நீங்க தான் ராட்சதன் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேனே அப்படின்னு சொன்ன பொழுது, தூயோமாய் வந்தோம், தூயோமாய் வந்தோம், மனது தூய்மையுடன் உடல் தூய்மையுடன் எல்லோரும் நீராடி விட்டு வந்தோம் என்று சொல்கிறார். தூயோமாய் வந்தோம். இந்த தூயோமாய் என்பது 5வது பாசுரத்தில் இருக்கு. தூயோ மலர்களை தூய மலர்களாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்படி இங்கே இருக்கு. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது என்று. அதனால தூயோமாய் வந்தோம். மனதிலே கபடம் கள்ளமற்று பல அசுரர்கள் கொக்கு, குதிரை, விளாம்பழம், பூத்தனை என்ற ஒரு அரக்கி, வண்டி சக்கரம், இது எல்லா உருவத்திலையும் வந்த அரக்கர்கள் போல இல்லை, தூயோமாய் வந்தோம். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, ராத்திரி வேளையில வந்து நடுராத்திரி வேளையில வந்திருக்கீங்கன்னு அவனுக்கு தூக்கத்துல அப்படி சொல்றான் வாயில் காப்பு. அப்ப சொன்னாங்க, தூயோமாய் வந்தோம், துயிலெழ பாடுவான். எழுப்பறதுக்காக தான் வந்தோம், சுப்பிரபாதம் பாடுவதற்காக வந்தோம். சுப்பிரபாதம் பாடுவதற்காக வந்தோம், துயிலெழ பாடுவான். அப்பொழுது நாங்கள் திறக்கிறோம், திறந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் துயிலெழ பாடுவான் என்று, தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக நாங்கள் பாடப்போகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் திருப்பி மூடலாமா பார்க்குறான். அதனால இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, 5 லட்சம் பேர் வந்திருக்கீங்க, உள்ளே விட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேட்கிற பொழுது, இல்லை நீங்க மாற்றாமல் சொல்லாதே, மாற்றி சொல்லாதே. தூயோமாய் வந்தோம், துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே. அப்படி கூப்பிடும் பொழுது அம்மா என்று கூப்பிடுகிறாள். ஒரு அன்போடு இருக்கக்கூடிய அம்மா என்பதனால அந்த 2 காவலர்களையும், ஆண் காவலர்களையும் என்ன அம்மா என்று கூப்பிடு. உடனே அவர்களுக்கு மனம் இறங்கி விட்டது. அதனால் மனம் இறங்கி அவர்கள் திறக்கிறார்கள், நல்ல மெதுவாக திறக்கிறார்கள். மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமேரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மாயன் அவங்க காவலர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னார்கள் மணிவண்ணன். அவன் எல்லா நிறத்தவன், அழகானவன், அவன் சொன்னதை மாறமாட்டான், சொல் மாறமாட்டான் என்று சொன்னார்கள். தூயோமாய் வந்தோம், துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவும் நீ கேளு ஒழும்பாவாய். நேய நிலை கதவும் நீங்க அப்புறம் பேசுங்க சுவாமி, மாமி சுவாமி. இல்ல அவங்க எப்ப வேணாலும் ஏதாவது பண்ணணும், நீங்க உட்காருங்க. பெரியவர் அவங்க பேசாம தானே இருக்காங்க. இல்ல இருங்க, அவங்க கோலம் இருக்கட்டும், கோலம் அப்புறம் நாளைக்கு காலையில வளரும். தூயம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேளு ஒழும்பாவாய். நேய நிலை என்பது எம்பெருமானை பொறுத்தவரை அனுஷ்டானம் வைராக்கியம் என்பது பொருள். வைராக்கியம் என்றால் பற்றற்ற தன்மை, வெறுப்பு விருப்பு இல்லாத தன்மை. அனுஷ்டானம் என்றால் கடமைகளை சரியாக செய்தல். அதே எம்பெருமான் கண்ணனுக்கே உரிய குணங்கள், பண்புகள், கல்யாண பண்புகள். அதனால நேய நிலை கதவு 2 கதவு இருக்கிறது. அதனால 2 கதவு என்பது இவர்களுக்கு அன்பு மேலே அடிமைத்தனம் என்று ஒரு எண்ணம், அதாவது தாஸ்யம் என்று சொல்வார்கள் சமுத்திரத்திலே, பிரேம என்று சொல்வார்கள். அதனால எம்பெருமானிடம் பக்தி வேண்டும். அதனால இந்த 2 கதவு வருபவர்களுக்கு, உள்ளே வருபவர்களுக்கு கதவு 2 கதவு.
அப்போ ஒன்று பக்தி, இன்னொன்று இறைப்பத், அதாவது பணிவு, அடக்கம். அதனால அப்படி அழகா நேய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் என்று சொல்லி கோயில் ஆழ்வாரை எழுப்புகிறார். இப்பொழுது நாயகனாய் என்று சொன்னால் ஆச்சாரியன் என்றார். நாயகனாய் ஒரு நிலையில் நிற்கக்கூடியவன் ஆச்சாரியன். அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய, நந்தகோபன் என்றால் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசிரியர் நந்தகோபன். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதாவது அவருடைய வீடு அரண்மனையாகவும் இருக்கலாம். அதனால அந்த குருவனுடைய வீட்டுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அன்று ஆசிரியருக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் இப்படி வச்சுக்கலாம். அதனால தோரணம் கட்டி இருக்கிறார்கள். தோரண வாயில் காப்பானே. அங்கே எல்லாருமே வீட்டுக்கு காவலர்கள் உத்தரவு இல்லை, ஆசிரியர் தான் காவலர். அதனால ஆசிரியரையும் அவருடைய மனைவியும் வந்து சந்திக்க நினைக்கிறார்கள் மாணவர்கள். அதனால தூயோமாய் வந்து நாம் அப்பொழுது எல்லோருமே நன்றாக நீராடி விட்டு ஆச்சாரியனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் செய்துவிட்டு பிறகு எம்பெருமானுடைய பண்புகளை சொல்லிவிட்டு வருகிறார்கள் அவர்கள். அதனால கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாணவர்கள் வகுப்புக்கு தயாராக வந்து நிற்கிறார்கள். கதவு திறக்கவில்லை என்பதற்காக ஆசிரியர்களிடம் கேட்கிறார்கள், ஆசிரியரிடம் கெஞ்சுகிறார்கள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமி ரோமுக்கு இந்த குழந்தைகள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் சிறு வயதிலே வந்திருக்கிறார். அதனால ஆயர் சிறுமி ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னிலை வாய் நேர்ந்தான் என்று சொல்லும் பொழுது மாயன் மணிவண்ணன் ஆசிரியரை குறிக்கும். அவன் என்ன சொல்லியிருந்தால், உங்களுக்கு நல்ல அறிவை தருகிறேன், பல புத்தகங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதனால நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவன் தாழ்கிறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்ந்திருந்தான். நேற்றே சொன்னார், புதிய புதிய பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆசிரியர்கள். அதனால இப்பொழுது ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ வந்திருக்கிறார்கள் என்றார். அதனால் நிறைய ஆசிரியர்கள். அதனால மாயன் மணிவண்ணன் நென்னிலையே வாய்ந்திருந்தான் உறுதி வழி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பாட திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். வகுப்பு நேரத்துக்கு முன்னாலே வந்து காத்து கொண்டிருக்க வேண்டிய கடமை உள்ளவர்கள் மாணவர்கள். அதனால அப்படி வந்து நிற்கிறார்கள். துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே. அதனால இந்த சமயத்துல ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். என்ன கற்றுக் தரப்போகிறார் ஆசிரியர் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். இந்த பாடம்தான் கற்றுத்தரப்போகிறார் என்று ஒரு மாணவன் சொல்ல, இன்னொரு மாணவன் இந்த பாடம் இன்று இல்லை, நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படி மாற்றாதே, நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோரும் பாவாய். இந்த நேய நிலைக்கதவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்புகள் அனுஷ்டானம், கடமையை செய்வது, அல்லது வைராக்கியம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர். இப்படி இன்று பல பல அர்த்தங்கள் உண்டு. இதில் கோயில் என்பது அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்வார், 8 எழுத்து மந்திரம். பிறகு கதவு என்பது துவயம், 2 கதவு இருக்கிறதுனால துவயம். இமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பது 2 கதவு. அதுக்கப்புறம் தூயோமாய் வந்து நாம் தும்மல தூவி தொழுது வாயினால் பாடி என்று சொல்லும் பொழுது, அதே மாதிரி இங்கே தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் என்று சொல்லும் பொழுது சரமஸ்லோகத்தை சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா என்ற கிருஷ்ணாவதார சரமஸ்லோகத்தையும்,
ராமாவதார சரம ஸ்லோகமான சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமேதத் விரதம் மம என்ற சரம ஸ்லோகத்தையும் மற்ற மந்திரங்களையும் அவர்கள் பாடுகிறார். அதாவது தமிழிலே சொன்னால் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடுகிறார். அல்லது இங்கே முக்கியமாக சொன்னால் நாச்சியார் திருமொழியை பாடுகிறார். அதனால இந்த நாச்சியார் திருமொழியிலே முதல் பாசுரத்தை நாம் இப்போது சேவிக்கிறோம். தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணற் கொண்டு தெருவணிந்து அழகினிற் கலங்கரித்து அணங்க தேவா உய்யவுமாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழனுமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றையே என்று முதல் பாசுரம் நாச்சியார் திருமொழி. இந்த இன்றைய பாசுரத்துக்கு பொருத்தமாக உய்யவுமாங்கலோ தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் என்று உன்னையும் உம்பியையும் தொழுதேன் என்ற கருத்துக்கு இணங்க இன்றைய பாசுரம் அமைகிறது என்றும் மற்ற பாசுரங்களை நாளைக்கு 17வது பாசுரமாக அம்பரமே தண்ணீரே என்று சொல்லக்கூடிய கல்யாணி ராகத்தில் பாடக்கூடிய திருப்பாவையை நான் அனுபவிப்போம் நாளை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்யுபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.